மிக முக்கியமானது. அதுபோலவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை குறித்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள், நான் கடன்காரன் அல்ல, என் கடனை மிக விரைவில் நான் தீர்த்து விடுவேன். சிலர் காரணமில்லாமல் கடன்காரனாய் மாறி இருக்கலாம். யாருக்காக உதவி செய்ய போய் கடன்காரனாய் மாறி இருக்கலாம். யாருக்காக கையெழுத்து போட்டு கடன்காரனாய் மாறி இருக்கலாம். எதற்காக யாரோ சொன்னார்கள் என்று சில காரியங்களை முற்பட்டு செய்து கடன்காரனாய் மாறி இருக்கலாம். உங்களுக்காக தான் நான் சொல்லுகிறேன், கடன்காரர்களாய் இருக்கிற நீங்கள் என் வாழ்க்கையில கடன் இருக்காது என்று அறிக்கை செய்யுங்கள். நான் கடனை மேற்கொள்வேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் அறிக்கைகளே உன் வாழ்க்கை நிஜமாய் மாறும். இதை நிறைய பேர், உண்மையை நான் சொல்கிறேன், பலர் பண்ணவே மாட்டீங்க. இந்த இன்னையிலேருந்து பண்ண ஆரம்பிங்க. பாஸ்டர் ஒரு வாரம் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர், எதுவும் மாறலைண்ணா. அப்படிலாம் மாறிடாது. அதுவே உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறணும். தினந்தோறும் என் வாழ்க்கை முறையே தேவனுக்கு எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துகிற விதமாய் மாற வேண்டும். எது வாழ்க்கையில் நடந்தாலும் கர்த்தர் நன்மையாய் தான் இதை செய்வார் என்று சொல்ல ஆரம்பிங்கள், பேச ஆரம்பிங்கள். எல்லா மனிதனுக்கும் 24 மணி நேரத்தில் எங்கேயாவது ஒரு நேரம் தனிமையாக இருக்க கிடைக்கும். அது நீங்கள் வாகனத்தில் போகிற நேரத்திலையோ, இல்லை ஆஃபீஸில் இருக்கிற நேரத்திலையோ, இல்லை வீட்டில் இருக்கிற நேரத்தில் தனிமையாக இருக்கிற நேரம் கிடைக்கும். அந்த தனிமையாக இருக்கிற நேரம் வாயை அப்படியே மூடிட்டு இல்லாமல் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பேச கற்றுக்கொள்ளுங்கள், அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஜஸ்ட் இமேஜின் வாட் கேன் ஹேப்பன். உங்கள் வீடுகளில் தேவனை ஸ்தோத்திரிக்கிற சத்தம். வீட்டில் எத்தனையோ மனைவிமார்கள் கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளை படிக்க அனுப்பிட்டு தனிமையில் வீட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். வீட்டில் இருக்கும்பொழுது கீப் கன்ஃபெஸிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவ வார்த்தையை சொல்லிக்கொண்டு அறிக்கை செய்து கொண்டு வீட்டில் இருக்கிற காரியங்களை சுத்தம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற பெட்டை சுத்தம் பண்ணுறீங்க, இல்லை சோஃபாவை சுத்தம் பண்ணுறீங்க, இல்லை பாத்திரங்களை கழுவி வைக்கிறீங்க, இல்லை வீட்டில் இருக்கிற ஏதோ பொருட்களை அடுக்கி வைக்கிறீங்க. விசுவாச அறிக்கையை செய்து கொண்டே பண்ணி பாருங்களேன். It will become a lifestyle. It will become a lifestyle, and that lifestyle will bring victory into your life. ஜெயத்தை கொண்டு வரும் உன் வாழ்க்கையில, தெய்வீக மாற்றங்களை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால தேவ தயவு என்பது மிக முக்கியமானது. தயவு ஒருவனை வளர செய்யும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனித தயவிலும் வளர்ந்தார். அப்போ தயவு என்ன செய்யும்? வளர செய்யும். ஹல்லேலூயா. அப்போ தயவு உன்னை வளர செய்யும் என்றால் தேவ தயவை ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி அறிக்கை செய்யறது? தாவீது அறிக்கை செய்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை நன்மையும் கிருபையும் தொடரும் அறிக்கை செய்கிறார். அந்த அறிக்கை செய்ததின் நிமித்தமாய் தான் தாவீதின் வாழ்க்கையில எதையுமே அவன் தேடி போகல, எல்லாமே அவனை தேடி வந்துச்சு. அவன் மறக்கப்பட்டவன் தான், வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் தாவீதை தேடிதான் தீர்க்கதரிசி சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு சென்றான். ஈசாயின் வீட்டுக்கு சென்றவன் தாவீது வரும் வரைக்கும் காத்திருந்தான். தாவீது எதிர் நின்ற கோலியாத் தாவீதை காட்டிலும் 2-3 மடங்கு பெரிய உருவம் கொண்டவன், அவனை காட்டிலும் மிகப்பெரிய பலசாலி. அவனை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏன்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அறிக்கை. சவுல் அவனை கொல்லும்படி வழி தேடுகிறான். ராஜாவை கொல்லும்படி ஆட்களை வைத்து தேடுகிறான், கொல்ல முடியவில்லை. ஏன்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அறிக்கையில் இருக்குது உங்களுடைய வல்லமை, அறிக்கையில் இருக்குது உங்களுடைய ஜெயம், அறிக்கையில் இருக்குது உங்களுடைய அற்புதம். என் அன்பு சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கை குறித்து அறிக்கை செய். விசுவாசமா அறிக்கை செய்து கொண்டே இருந்து பாருங்களேன், உங்கள் தகுதிக்கு மேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். உங்கள் படிப்புக்கு மேற்பட்ட வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் அந்தஸ்துக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். எதற்கு கொடுப்பார்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்கள் விரும்பாத விதத்தில் வந்திருக்கிறதா? குணமாக்கவே முடியாத நோய் என்று வந்திருக்கிறதா? இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கட்டும், தேவ வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளாலே நான் குணமானேன். பலவீனனும் எவனும் தன்னை
பலவான் என்பானாக. உம்முடைய பலன் என்னை பெரியவன் ஆக்கிற்று. வசனங்களை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அந்த அறிக்கை செய்ய தேவ கிருபை, தேவ தயவு உன்னை பலவானாய் மாற்றும். ஹல்லேலூயா. உண்மையில ரியாலிட்டியில ரிப்போர்ட் உண்மையா இருந்துட்டு போட்டோம், ஆனா அந்த ரிப்போர்ட்டையும் மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் உனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை எங்க இருக்கிறது தெரியுமா? உன் இருதயத்தில் இருக்கிறது. மனப்பூர்வமாய் ஒன்றை நீ விசுவாசித்து அதையே நாடுவாய் என்றால் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும். நாம் பயந்து போய் தளர்ந்து போய் இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு உட்கார்ந்துறோம் பாருங்க, அப்பதான் காரியங்கள் நடக்காம போகுது.